அறிவிச்சாங்க. இதுவரைக்கும் அந்த சர்வதேச முக்கியஸ்தர்கள், நிதி விற்பனர்கள், அவங்க என்ன அரசாங்கத்துக்கு வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அப்படி இருக்கு. அதாவது தமிழக அரசு தான் இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கி இருக்கக்கூடிய ஒரு அரசு. இந்தியாவில் அதிகமாக கடன் வாங்குறது மட்டும் இல்லை, இன்றைக்கு அதிகமான மின் கட்டணம், சொத்து வரி உயர்வு, பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறை என்பது இன்று மக்கள் தனியாக வீடு கட்டுவதை விட்டு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏனென்றால் அது பட்ஜெட்டு ப்ளஸ் நம்மளுக்கும் லேண்ட் சேவ் ஆகுது. ஆனால் அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்கி கொண்டிருக்கிற மீது கிட்டத்தட்ட 30% அதிகமான வரி அதில் விதிக்கப்படுகிறது. இந்த மாதிரி எல்லா தரப்பு மக்களுமே பாதிக்கப்படக்கூடிய விஷயமா தான் இந்த அரசு செஞ்சுட்டு இருக்காங்க. இவர்கள் எது செய்தாலும் அதற்கு பழியை தூக்கி மத்திய அரசு மேலே போடுறது வாடிக்கை. மின்சார கட்டண உயர்வா? உதய் திட்டம் என்ன மின்சார கட்டணத்தை ஏற்ற சொல்கிறாங்களா? இல்லை. நீங்கள் மக்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய